ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு டே 32 எபிசோட் 33 6th நவம்பர் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் புஷ் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்க இல்லையா பிக் பாஸ், அதில் வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வேலையை விட்டு தூக்கணும், ஒரு ஆளை பணிமாற்றம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இல்லை ஒரு ஆள் வந்து ரிசைன் பண்ணும். இந்த 3 செயலில் ஒரு 2 செயல் நடந்தால் போதும், நம்மளோட சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்கு சீக்ரெட் டாஸ்கில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்து என் கூட ஒர்க் பண்ணக்கூடாது, என்னால் அவர் பண்ணுற செயலெல்லாம் டாலரேட் பண்ண முடியல, அதனால் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க மேனேஜரான விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட. அது ஏன்னா வந்து அவர் பெருசாக வேலையே செய்கிறது கிடையாது, நானும் மனுஷி தானே, எனக்கு வந்து சுத்தமாக வந்து முடியவே இல்லை, உடம்பெல்லாம் வலிக்குது, நான் அழுதுகிட்டே இருக்கேன் நேற்றுலேருந்து, நான் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது, என்னால் ஓரளவுக்கு தான் வேலை செய்ய முடியும், மாடு மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பீக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வேலையை விட்டு அனுப்புனாலோ இல்லைனா வந்து அதாவது பணிமாற்றம் அந்த மாதிரி ஏதோ நடந்தாலோ இவங்க டாஸ்கில் வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்து வின்னர் அப்படின்னு ஆகிடும் இல்லையா. அதனால் அப்படி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா செக் அவுட் பண்ணிட்டு செக்இன் பண்ணுறாங்க இல்லையா. செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு செக்இன் பண்ணுறாங்க போல இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு இவிபி சிட்டிக்குள்ளே எல்லா ஸ்டுடியோவும் அங்கே இருக்கிறதுனால என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். செக்இன் பண்ண உடனே சாண்ட்ரா வந்து ஹோட்டல் க்ளோஸ்டு, நான் தான் வந்து இங்கே சீஃப் செஃப்பு, ஆனால் இங்கே வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இது 24/7 தானே எங்களுக்கு சொன்னாங்க, இப்போ எனக்கு வந்து ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சும்மா ஒரு சப்பாத்தியில் வந்துட்டு நெய்யும் சர்க்கரையும் போட்டு கொடுத்தா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்க ஹோட்டல் க்ளோஸ்டுன்னு சொல்லவும் நம்ம வியானா வந்து க்ளோஸ்டுலாம் கிடையாதுங்க, ஓப்பன் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட, அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. என்ன, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தானே க்ளோஸ்டுன்னு சொன்னேன், இப்போ நானே ஓப்பன் பண்ணுறேன், நானே செய்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மேனேஜரான விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற காரணம் வந்து சரியான காரணம் கிடையாது, ஒரு ஆளை வந்து பணியிலிருந்து தூக்குறதுக்கு. அண்ட் வந்து இது போதுமானதாக இல்லாததுனால அவங்க கண்டினியூ தான் பண்ணுவாங்க அப்படின்னும்போது, அப்போ நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லவும், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் போனா போய்க்கோங்கன்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் மேனேஜரோட வேலையை தரமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியானா கிட்ட போயிட்டு நாளைக்கு பல மடங்கு வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வந்து அங்கே காட்டுறாங்க. வேறு லெவல், இங்கே ஒரு மேனேஜரை பார்த்த மாதிரி சீரியஸாக இருந்தது. அண்ட் அதுக்கடுத்தது டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க காலங்காத்தல்ல. 8 மணிக்கு இப்போ சாங் போடுறது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. முன்னாடிலாம் வந்து மத்தியானம் எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்க, அது நல்லாவே இருக்காது. இப்போ காலையிலேயே வந்து வழக்கம் போல் 8 மணி சாங் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் வினோதை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு லவ் சாங்கை வந்து இவங்க கிட்ட, யார், ரம்யா ஜோ கிட்ட வந்து போய் பாடணுமா, வேணும்னே வாண்டடாக கான்ட்ரவர்சி கிளப்புறதுக்கே கெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் கனிக்கிட்ட போயிட்டு எவண்டி உன்னை பெத்தான் அந்த சாங் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத்தும் அந்த டாஸ்க்கை வந்து பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாரு வந்து கேமரா முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி சாண்ட்ரா பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. மேனேஜரான விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப நொந்து போய் ரொம்ப டல்லாக இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு முடியல, அது இல்லாமல் இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் வந்து தாங்கவே முடியல. அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசைனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த ட்ரெஸ் யூனிஃபார்மையும் ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட் எதிரியே போயிட்டு தும்மல் போடுறது. அண்ட் இந்த டவல் வந்து நான் யூஸ் பண்ண டவல், இது ஃப்ரெஷ் டவல்லாம் கிடையாதுன்னும் போது அந்த டவலில் பேர் வேறு இருக்குது எமின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு யூஸ்டு டவலில் தான் கொடுத்தீங்களா, ஃப்ரெஷ் டவல் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்னியில் வந்து முடி இருந்துச்சு, அதை தூக்கி போட்டுட்டு தான் உங்களுக்கே கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. தீபக் அண்ட் பிரியங்கா, மஞ்சரி, இவங்க 3 பேருமே இப்படிலாம் தான் உங்கள் ஹோட்டலை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்களா, ஏன்னா ஒரு ஹைஜீனிக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு பாரு பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு செயல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜரும் அமித்தும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுக்கு பின்னாடி வந்து சாண்ட்ராவை நிற்க வச்சிடுறாங்க. உடனே வந்து இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல்லாம் வரவும் நம்ம சாண்ட்ராவை வந்துட்டு போடா டேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த ரூம்குள்ளேருந்து கண்ணாடி டோர் வழியாக வெளியிலையும் வந்துடுறாங்க. உடனே திவ்யா வந்து பல பிரச்சனைகள் பண்ணவும் துஷார் வந்து எகிரிக்கிட்டு போகிறாங்க. இது என்ன, இது இப்படி பண்ணக்கூடாதா,
நீங்கள் என்ன இவ்வளோ வாய் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். 2 பேரும் பாடி லாங்குவேஜ் வந்து ஒஸ்ட்டாக வந்து காட்டிக்கிட்டாங்க. அது வந்து நல்லாவே இல்லை ஷோவில் பார்க்குறதுக்கு. முன்னாடி இந்த மாதிரி பண்ணதுக்கெலாம் வந்துட்டு கமல் சார் இருந்த டைமில் வந்து செம கண்டனம்லாம் தெரிவித்தாங்க. இப்போவும் வந்து அந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லாவே இல்லை. அதற்கு அடுத்தது லிவிங் ரூமில் எல்லாரும் வந்து உட்காரும்போது, நீ வந்து வாய் பேசாத, நீ பெரிய இவன் மாதிரி பேசாதன்னு சொல்லி கம்ருதீன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ ரொம்ப யோக்கியமாக வந்து நடந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம துஷாருக்கு கோவம் வந்துடுது. துஷார் வந்து திவ்யா கிட்ட எகுறாங்க. அது என்னமோ தெரில, துஷாரும் திவ்யாவும் மாறி மாறி எகுறத நம்மளால பார்க்க முடியுது. பட் இது நல்லா இருந்தது. துஷார் வந்து பாரு கிட்ட எகுறதும் திவ்யா கிட்ட எகுறதும், ஸோ ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது துஷாருக்கு தெரியுது போல இருக்கு. ஆனால் விக்கல்ஸ் விக்ரமை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களா, இந்த பொசிஷன்லேருந்து நான் வெளியேறுறேன், என்னால் வந்து இதை சமாளிக்க முடியல, நான் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ திவ்யாலாம் என்ன சொல்கிறாங்க, பிரஜெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்கள் தப்புலாம் கிடையாது, நீங்கள் நல்லா தான் வந்து ஹேண்டில் பண்ணீங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னும்போது இவங்க வந்து அதை டினை பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா தான் ஹேண்டில் பண்ணீங்கன்னு கை தட்டும்போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஸ்டாப்பும் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணாதீங்க, என்னை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு, நீங்கள் கொஞ்சம் சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பதவியை சாக்ரிஃபைஸ் பண்ண யோசிக்கலான்னும் போது பாரு வந்து எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லாதீங்கன்னு உடனே தான் இந்த டெசிஷனே எடுத்தாங்க. விக்ரம் ரொம்பவே பாவமாக இருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா, பிரஜனை தான் வந்து சாண்ட்ரா வந்து பார்ட்னராக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால பிரஜனுக்கு தெரியும் சாண்ட்ரா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதனால தான் வேற யாருன்னா இவங்க வந்து பார்ட்னராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி வந்து பிரஜன் வந்து அந்த ப்ராங்கை வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லலையோ, அதே மாதிரி சாண்ட்ரா வந்து இந்த இதில் பார்ட்னராக வந்து பிரஜனை சேர்த்து இருந்திருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு கெஸ்ட் கிட்ட கேட்குறாங்க, யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர், யார் வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அண்டு ஃபீட்பேக் என்ன, இந்த மாதிரி கேட்கும்போது எல்லா கெஸ்ட்டுமே வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இங்கே ஒரு யூனிட்டியே இல்லை, டீம் ஒர்க்கே இல்லை, டீம் கோஆர்டினேஷனே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் வந்து அழுதுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் தெரியறத விடையும் நீங்களாம் தெரியணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணிட்டீங்களே, கடைசியில் என்ன இவ்வளோ காலி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் அழுறாங்க. பாவமாக தான் இருக்குது விக்கல்ஸ் விக்ரம் அழும்போது. ஏன்னா நிறைய இடத்துல ஒரு நல்ல மேனேஜராக வந்து விக்கல்ஸ் விக்ரம் கண்டிப்பாக தெரிஞ்சாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து அவ்வளோ டென்ஷனான உடனே வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வேலையை விட்டு தூக்கலை, மாற்றலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் வேலையை விட்டு போங்கன்ற அளவுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்கக்கிட்டே சொன்னது வந்து உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இந்த மனுஷன் பாவம் எவ்வளோ தான் தாங்குவாங்க, காலி பண்ணிட்டே இருந்தால். அண்ட் நான் ஒரு காமெடியனுங்க, என்னை எங்கே இப்படி அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் 3 கெஸ்ட்டும் வந்து தனியாக ரூம்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் 30 நாள் தான், நான் 106 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தில் பேசினது வந்து உண்மையாக சூப்பர். ஏன்னா 106 நாள் இருந்தவங்க கூட பிக் பாஸை மதிக்கிறாங்க. இங்கே உள்ள கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸையும் மதிக்கிறது இல்லை, ஹோஸ்டையும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இந்த கெஸ்ட்டுங்களுக்கும் தெரியும். அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித் வந்து அழுறாங்க. ஏன்னா வந்து அமித்தை வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து தப்பாக பார்த்தாங்க இல்லையா, ஏன்னா சாண்ட்ரா வந்து அந்த ரூமில் வந்து அடைச்சி போட்டதை வச்சு. அதனால் அமித் வந்து அழுறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்டு சபரி வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அடுத்த மேனேஜர்ன்ற பதவிக்கு. கிச்சனில் வந்து வேண்டான்னு சொன்னதுனால கிச்சனில் இருக்க வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து இந்த லாஃபிங் ஸ்டாச்சு இருக்குது இல்லையா, பதவிக்கு மாற்றுறாங்க. சபரி வந்து மேனேஜராக மாறியாச்சு. அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமித் வேறு இடையில வந்து அவங்க இனிமேல் இந்த கேமில் கண்டினியூ பண்ணல, நான் வந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் மீன்ஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 டாஸ்க்கு தான் கொடுத்தாங்க சாண்ட்ராக்கு. ஆனால் பலர்கிட்ட இந்த சேஞ்சஸ் நடந்ததுனால சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்மளோட திவாகரை பாருங்களேன், மீஸெல்லாம் கொடுத்த உடனே ஸ்டாச்சு மாதிரி நிற்காம வீரவசனம்லாம் பேசுகிறாங்க. அதுவும் வந்து சிவாஜி டைலாக்லாம் பேசிக்கிட்டு வச்சிட்டு இருக்காங்க வழக்கம் போல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட்டு ரம்யாஜோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப புவர் சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் அவங்க வந்து கெஸ்ட்டுக்கிட்ட பேசும்போது என்னமோ பேசவே தெரியாத குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அது. அண்ட் அதுக்கடுத்தது வந்து மனோஜி உள்ளே வராங்க. எல்லாரும் வந்து சூப்பர் சிங்கர் முஷு வராங்க போல இருக்குது. ஃபஸ்ட் நேற்று நைட்டு பிரியங்கா வந்தாங்க, இப்போ பாருங்கள் மனோஜி வராங்க. அவங்க பையனோட படம் வந்து வெளிவருதான், அதுக்காக வந்து ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க. அண்ட் ஹார்மோனியம் பெட்டி வந்து கொடுக்குறாங்க, ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க மனோஜிக்காக. ஹார்மோனியம் எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த தூளியிலே ஆட வந்த சாங்கெல்லாம் வந்து பாடும்போது நிறைய பேர் ஆக்ட் பண்ணுவோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து வினோத் வந்து எந்திரிச்சு அந்த தரையை தொட்டு கும்பிட்டது வந்து வேறு லெவல்.
ஏன்னா அந்த நேரில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுவும் மனோ சாரோட வாய்ஸில் கேட்குறப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடித்து காட்டுறதும் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை கொடுங்க நான் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோ சொல்லவும், அதற்கு அடுத்தது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வினோத் பாடும்போது நான் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்ட் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு 3 கெஸ்ட்டும் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறாங்க ஒரு 2 பேரை. ஃபைனலி பார்த்திங்கன்னா சபரி அண்ட் பிரவீன் தான் வந்து இந்த வீட்டில் இந்த டாஸ்கில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட கெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நேரம் இங்கே முடியுது கிளம்பலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நானும் கிளம்புறேன். நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். until then it's me Ranjit signing off. Take care. Bye bye.